பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். 2 நாளாகமம் 14வது அதிகாரம் 11வது வசனம். ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதையும் என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யூதாவின் ராஜாவாகிய ஆசாவுக்கு விரோதமாக ஒரு பெரிய சேனை படையெடுத்து வந்தபோது ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி சொன்ன வார்த்தைகள். இங்கே அவன் சொல்லுகிறான், பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம் என்று. எந்த ஒரு காரியத்திலும் தேவன் எனக்கு உதவுவது என்பது அவருக்கு கடினம் அல்ல. நான் பலமுள்ளவனாய் இருக்கும் போதும் சரி, நான் பலனற்றவனாய் காணப்படும் போதும் சரி, எனக்கு தேவன் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். எந்த கடினமான சூழ்நிலையிலும் இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை உடையவனுக்கு மாத்திரமே இப்படிப்பட்ட ஜெபத்தை ஏறெடுக்க முடியும். ஆண்டவரே, நான் இப்பொழுது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறேன். ஆண்டவரே, என்னுடைய சத்துரு என்னிலும் பலவானாய் இருக்கிறான். ஆண்டவரே, என் சத்துரு எப்படிப்பட்டவனாயிருந்தாலும் தகப்பனே, எனக்கு உதவி செய்ய உம்மால் கூடும். அது உமக்கு கடினம் அல்ல, அது உமக்கு லேசான காரியம். தேவன் பேரில் இப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு இருக்கிறதா? ஆமென். தாவீது சொல்லுகிறான், என் சத்துரு என்னிலும் பலவானாய் இருந்தான், கர்த்தரோ என்மேல் பிரியமாய் இருந்தபடியினாலே என்னை விடுவித்தார் என்று. தேவனுக்கு சத்துருவின் கையிலிருந்து நம்மை விடுவிப்பது என்பது கடினமான காரியமே கிடையாது, லேசான காரியம். 118 சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் விழும்படி என்னை தள்ளினாய், கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். கர்த்தர் உதவுவார். நமக்கு அனுகூலமான சூழ்நிலையிலும் எப்படி அவர் நமக்கு ஆதரவாய் இருந்தாரோ அப்படியே பிரதிகூலமான சூழ்நிலையிலும் அவர் ஆதரவாய் இருப்பார். அவர் உதவுவார். இது அவருக்கு கடினம் அல்ல, இது அவருக்கு லேசான காரியம். இந்த ஒரு நம்பிக்கை நம் தேவன் பேரில் நமக்கு உண்டாகி இருக்க வேண்டும். அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் ஈஸியாக காத்துட்டாங்க. இப்போ நான் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் என்பது இதிலிருந்து தேவனால் காப்பது என்பது கடினம் என்கிற ஒரு எண்ணம் நமக்குள்ள எவ்விதத்திலும் வளராதபடிக்கு நாம் காத்துக்கொள்ள வேண்டும். தேவன் பெரியவர். அவருக்கு முன்பாய் நிற்க எந்த வல்லமைக்கும் முடியாது, யாருக்குமே முடியாது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையை கூட யாருக்குமே தடுக்க முடியாது. அப்படிப்பட்ட பெரிய தேவனை நாம் தெய்வமாய் கொண்டிருக்கிறோம். இன்று நீங்கள் சந்திக்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் சரி, ஒன்றை நம்புங்கள். என்ன? இந்த காரியத்தில் எனக்கு உதவி செய்வது என் ஆண்டவருக்கு லேசான காரியம். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும், எங்க கூட நில்லுங்க ஆண்டவரே. நாம் எதை எதிர்பார்க்கிறோம்? இங்கே எதிராய் வருகிற எத்தியோப்பியன் 10 லட்சம் பேரோடு எதிர்த்து வருகிறான். இவனிடத்தில் அவ்வளவு பேர் இல்லை, ஆசாவினிடத்தில் அத்தனை ஆட்கள் இல்லை. எதிரி கையில ஆள்பலம் அதிகமாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஆசாவினுடைய எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா? ஆண்டவரே, 10 லட்சம் அல்ல, 10 கோடி பேர் எதிர்த்து வந்தாலும் நீங்க எங்களுக்கு துணையாய் நிற்கும் போது அவர்களால் எங்களை மேற்கொள்ள முடியாது. இந்த காலை வேளையில என்னை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும்படி எனக்கு துணையாக நில்லும் என்று ஆண்டவரை சார்ந்து கொண்டு ஆண்டவருடைய கிருபைக்காய் தேவரை நோக்கி பாருங்கள், கேளுங்கள். கர்த்தர் உதவுவார். கர்த்தர் உங்களுக்கு துணையாக நிற்பார். நல்ல தேவனை, இரக்கமுள்ள பிதாவே, ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையானவரே, அப்பா, நீ நல்லவர். எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். எந்த இக்கட்டான சூழ்நிலையும் சரி, எந்த கடினமான வேளையும் சரி, எங்களுக்கு உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். ஆண்டவரே, நன்மையாக துணை நில்லும், நீர் நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.